கொத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே என்ன கடங்கான நன்மைகள் வருமே. என்ன கடங்கான நன்மைகள் வருமே, கண்கள் ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களையே. எல்லா கரங்களை தட்டி சொல்லுவோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பே. மாலைகள் பெயர்ந்தகன்றிடினும் நிலை மாறி புவியாகின்றிடினும், மாலைகள் பெயர்ந்தகன்றிடினும் நிலை மாறி புவியாகின்றிடினும், மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கு அவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கு அவரே. கொத்தாசை வரும் பர்வதம். எல்லா கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். எனக்கு கொத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பே. என் காலை தள்ளாட ஓட்டான் என்னை காக்கும் தேவன் உறங்கா. என் காலை தள்ளாட ஓட் கரங்களை தட்டி தேவன் உறங்கா. ராப்பகல் உறங்காரே, இஸ்ரவேலை காக்கும் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கு கொத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு கொத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பே. வலப்பக்கத்தில் நிழலாவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. வலப்பக்கத்தில் நிழலாவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே.
சொல்லுவோம். ஒத்தாசை வரும் பர்வதம். கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம். நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம். நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம். நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். சோத்திரமப்பா, 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 சோத்திரமாண்டவரே, 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 மகிமையாண்டவரே, 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 மகிமை, 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 தேவனுக்கு மகிமை, ராஜாவுக்கு மகிமை, வல்லமை உள்ளவருக்கு மகிமை. கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிற உங்களை நிச்சயமாகவே அருமை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய ஆண்டவர் எப்போதும் அவருடைய சமூகத்தில் வரும்போது தாய் தேற்றுகிறது போல தேற்றுகிறது மட்டுமல்ல, அரவணைக்கிறது மட்டுமல்ல, நமக்கு ஒரு நல்ல மனசாட்சியை தந்து விடுதலையோடு அவரை ஆராதிக்க கிருபை செய்கிறவர், நம்முடைய பாரங்களை சுமந்தவர். இன்றைக்கு நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். இன்றைய தியானத்திற்காக உபாகமம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாய் மாற பண்ணினார். இதில் 2 வாக்குத்தத்தங்கள் இருக்கின்றன. ஒன்று, சாபங்களை முறிப்பது எப்படி, அடுத்தது அதை ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொள்வது எப்படி. இந்த வேத வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். இந்த ஒரு வசனத்தில் தான் உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர் என்று 3 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. பிதாவாகிய தேவனாகிய கர்த்தர், குமாரனாகிய இயேசுவாகிய கர்த்தர், பரிசுத்த ஆவியானவராகிய கர்த்தர். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி வனாந்தரத்தில் நடந்து வந்த போது கானான் தேசத்தின் அருகிலே ஒரு ராஜா, மோவாபியருக்கு ராஜா என்று அழைக்கப்படுகிறவன், அவன் அந்த தேசத்தில் ஒரு தீர்க்கதரிசியை கண்டுபிடித்தான். அவனுடைய பெயர் பிலேயாம். அவன் நினைத்தான், நம்முடைய பலத்தினால இந்த இஸ்ரவேலரை ஜெயிக்க முடியாது. வெட்டுக்கிளிகளைப் போல ஏராளமாய் வருகிறார்கள். காண்ட மிருகத்துக்கொப்ப அவர்களுக்கு பலன் இருக்கிறது. அவர்களை மேற்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு குறுக்கு வழி. முதலாவது தேவனுடைய நாமத்தில் அவர்களை சபிக்க வேண்டும். அந்த சாபம் அந்த குடும்பத்தின் மேல், அந்த சாபம் இஸ்ரவேலர் ஜனங்கள் மேல் வந்துவிட்டால் அதற்கு பிறகு அவர்களை மேற்கொள்வது எளிது. ஆகவே அவன் பிலேயாம் என்ற தீர்க்கதரிசியை சபிப்பதற்காக அழைக்க நினைத்தான். எங்க ஊர்ல ஒரு கதை உண்டு. கொக்கு பிடிக்கிறது எப்படி? கொக்கு மரத்தில் ஏறி இருக்கும்போது முதல்ல மெதுவாய் போய் அது தலையில வெண்ணெய் வச்சிடணும். வெயில் வரும்போது அந்த வெண்ணெய் உருகும். கொக்குக்கு கண்ணு தெரியாம போயிடும். அதுக்கு பிறகு அதை பிடிக்கிறது எளிது. அப்படித்தான் இந்த பிலேயாம், அப்படித்தான் அந்த பாலாக் என்கிற மோவாபிய ராஜா, நீ முதல்ல போய் தேவ ஜனத்தை சபிச்சிரு, அதுக்கு பிறகு நாம் போய் எளிதா யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொள்ளலாம். கொக்குக்கு எண்ணெய் வைக்கிற வரையிலும் அந்த கொக்கு பொறுத்திருக்க போறதில்லை.
இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறதே தன்னுடைய சித்தம் என்று கண்ட ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை யாரும் ஒரு காலமும் சபிப்பதற்கு அவர் இடம் கொடுப்பதே இல்லை. என்னாகமம் 24:1 சொல்லுகிறது, இஸ்ரவேலர் எப்போதும் ஆசீர்வதிப்பதுதான் தேவனுக்கு பிரியமும் சித்தமுமாய் இருக்கிறது. காரணமில்லாமல் இடுகிற சாபத்தை ஆண்டவர் உடனே முறித்து போடுவார், அது தங்காது. என்னாகமம் 23:23 சொல்லுகிறது, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிச்சொல்லுதல் இல்லை. ஏசாயா 54:17 சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆனால் அந்த ராஜாவுக்கு ஒன்று தெரிந்திருந்தது, சாபம் என்பது ஒரு கொடிய வல்லமை. தேவனுடைய ஊழியக்காரர் ஒருவரை சபித்தால் அது சாபமாய் இருக்கும். அந்த ராஜா சாபத்தின் வல்லமை உணர்ந்துதான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று விரும்பினான். உலகத்திலே பல வல்லமைகள் இருக்கின்றன. சில காணப்படுகிற வல்லமைகள், சில காணப்படாத வல்லமைகள் இருக்கின்றன. மின்சாரம் ஒரு வல்லமை, இடிமுழக்கம் ஒரு வல்லமை, மின்னல் ஒரு வல்லமை, சுனாமி ஒரு வல்லமை, புயற்காற்று ஒரு வல்லமை. அதே நேரத்தில் பிசாசின் வல்லமை இருக்கிறது. ஏவலுக்கு மந்திரவாதத்துக்கு என்று ஒரு வல்லமை இருக்கிறது. அது புறஜாதியரை தாக்கக்கூடிய ஒரு வல்லமை. அதே நேரம் ஆசீர்வாதத்துக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. ஆகவே தான் முற்பிதாக்கள் தங்களுடைய பிள்ளைகளை அவ்வப்போது ஆசீர்வதித்தார்கள். மரிக்கும்போது தீர்க்கதரிசனமான ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு சொன்னார்கள். வேதம் முழுவதையும் பார்க்கும்போது ஆசீர்வாதம் என்கிற வார்த்தை 410 இடங்களில் வருகிறது. சாபம் என்கிற வார்த்தை 275 இடத்துல வருகிறது. ஆசீர்வாதம் 410 முறை, சாபம் என்கிற வார்த்தை 275 முறை வருகிறது. இன்றைக்கு ஒரு மனுஷனில் எவ்வளவு சாபம் இருக்குது. ஒரு பெண்ணை வீட்டுக்கு மருமகளா தெரிந்தெடுக்க போகிறோம். தலைமுறையா என்ன சாபம் அந்த பெண் மேல இருக்கிறது, அவருடைய இளமையில செய்த பாவங்களின் நிமித்தம் என்ன சாபம் இருக்கிறது, நமக்கு அளக்க முடிவதில்லை. ஒரு மனுஷன் பார்ப்பதற்கு வாட்ட சாட்டமாக இருக்கலாம், ஆனால் அவன் மேலே எவ்வளோ சாபம் இருக்கிறது. நம்ம ஜோரத்தை அளந்துடுறோம், 103 டிகிரின்னு சொல்லுகிறோம். டயபெட்டிக் அளந்துடும். இன்னைக்கு காலையில் தான் ஊசி போட்டேன், 180 இருக்கு சொல்லுவாங்க. பிபி அளந்துடுறாங்க, கையில் கட்டி புஃப்னு அதை வச்சு அளந்துடுறாங்க. எத்தனையோ வியாதிகளை மனுஷன் அளக்க கற்றுக்கொண்டான். ஆனால் சாபத்தை அளக்கிறதற்கு இதுவரை யாருமே ஒரு கருவியை கண்டுபிடித்ததில்லை. திடீரென்று சாபங்கள் தாக்கும்போது விபத்து மேல விபத்து, புத்தி சுயாதீனம் இல்லாத பிள்ளைகள், வீணான ரத்தம் சிந்துதல், வீணான கடன்கள், குடும்பத்தில் பிள்ளைகள் முன்னேற முடியல, படிக்கிற பாடங்களை பாஸ் பண்ண முடியல, படித்து எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தோம், அவன் பாஸ் பண்ணல, வேலைக்கு வரல, ஒரே தடை, ஒரே சாபம். வீட்டுக்குள்ளே போனாலே ஒரு இருளின் ஆதிக்கம், ஜெபம் பண்ண முடியல, ஆலயத்துக்கு வரணும்னு நினைத்தாலே பயங்கரமான தடை. சாபங்கள். சாபம் ஒரு கொடிய வல்லமை. சாபம் ஒரு கொடிய வல்லமை. என்னுடைய மனைவிக்கு மிகுந்த நெருக்கமான ஒரு உறவினர் மயிலாப்பூரில் இருந்தார். கோடீஸ்வரர். அவருடைய பேரில் எத்தனையோ தெருக்கள், நிறைய வீடுகள் அவர் சொந்தமாய் வைத்திருந்தார். உலகத்தாருக்கு அவர் பெரிய டைமண்ட் மெர்ச்சன்ட், ஒரு வைர வியாபாரி என்றுதான் உலகம் எண்ணினது. ஆனால் அவர் உண்மையாய் செய்த வியாபாரம் என்ன தெரியுமா? பல வருடங்களுக்கு முன்பாக, ஏறக்குறைய 100 வருடங்களுக்கு முன்பாக, குழந்தைகளை பிச்சைக்காரர்கள் மூலமாய் கடத்தி 100 பிள்ளைகள் வருகிற வரையிலும் ஒரு இருட்டு அறையில போட்டு வைத்து அடைத்து கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு,
பிறகு அந்த பிள்ளைகளை ஏற்றி கொண்டு தோணியில மலேசியாவுக்கு புறப்படுவார். அந்த குழந்தைகளை காணாமற் போன ஐயோங்க ராட்டினத்தில் ஓடிக்கொண்டிருந்தானே, இந்த திருவிழாவில் இருந்தானே, பிள்ளைய காணல. கடத்தி கொண்டு போய் மலேசியாவில் உள்ள ரப்பர் தோட்டங்களில் கூலியாக அடிமையாக விற்று விடுவார்கள். ஆண் பிள்ளைகளை காணாமல் தவித்து வயிறு குலுங்க குடல் வேதனைப்படுகிற அழுகிற தாய்மார் தகப்பன்மார். அதனால் அந்த குடும்பத்துக்கு சாபம். அவர் திரும்பி வரும்போது நிறைய வைரங்களை கடத்தி கொண்டு வந்து இங்கே விற்று பெரும் பணக்காரரானார். ஒரு முறை அவர் பிள்ளைகளை கடத்தி கொண்டு போகும்போது திரும்பி வரவில்லை. அவருக்கு என்ன நேரிட்டது என்று தெரியவில்லை. அவருடைய மனைவி குறி சொல்லுகிற ஒருவரிடத்தில் போய் கேட்டாள். அவன் ஒரு பூசாரி, ஒரு பெரிய காளி கோயிலை வைத்திருக்கிறவன். அவன் சொன்னான், உன்னுடைய கணவன் ஒரு சிக்கல்ல பிடிபட்டு விட்டான். அவனை அங்கிருந்து விடுதலையாக்க பலி கொடுத்தால்தான் அவன் விடுதலையாக்க முடியும். அவனை அந்த தெய்வம் கொண்டு வந்து சேர்த்து விடும். தாய் சொன்னாள், எத்தனை ஆடு ஐயா பலி செலுத்தணும், எத்தனை மாடு பலி செலுத்தணும்? பூசாரி சொன்னான், இல்லை, உன்னுடைய பிள்ளைகளில் ஒரு பிள்ளைய பலி செலுத்து. அந்த தாய்க்கு 3 ஆண் பிள்ளைகள். ஒருவனுக்கு 8 வயது, அடுத்தவனுக்கு 10 வயது, அடுத்தவனுக்கு 12 வயது. முதல்ல அவள் எவ்வளவோ மறுத்தாள், கதறினாள். அவன் சொன்னான், உன்னுடைய கணவன் மேல உனக்கு அன்பு இல்லையா? உன்னுடைய கணவனால தானே இந்த 3 பிள்ளை கிடைத்தது. உன்னுடைய கணவன் திரும்பி வரும்படி ஒரு பிள்ளை கொடுத்தால் அவன் வந்த பிறகு நீ எத்தனையோ பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளலாம். உன்னுடைய கணவனை நீ நேசிக்கவில்லையா? அவன் பெரிய சிக்கல்ல இருக்கிறான், அவனை எப்படியாவது விடுவிக்க வேண்டும். கடைசியில் அவள் சம்மதித்தாள். 10 வயதுள்ள மகனை கூட்டிக் கொண்டு அந்த பூசாரி கையில் கொடுத்தான். அவன் கொண்டு போய் அவனுடைய ஆலயத்தில் வெட்டி இரத்தத்தை அந்த சிலைக்கு முன்பாக ஊற்றினான். அவருடைய கணவன் வரவே இல்லை. அந்த தெய்வம் உதவி செய்யவும் இல்லை. ஆனால் அன்று முதல் அந்த குடும்பத்தில் பயங்கரமான சாபம். ஆண் பிள்ளைகளை பெறுவார்கள், சின்னதிலிருந்தே பைத்தியக்காரர்களாக இருப்பார்கள். வாலிப வயதுக்கு தப்பி தவறி வந்துவிட்டால் அகால மரணம், பரிதாபமான பயங்கரமான மரணம். இன்றைக்கு 3 தலைமுறை ஆகிவிட்டது. ஒரு ஆண் சந்ததி இல்லாமல் அந்த குடும்பம் முழுவதும் வேற அறுக்கப்பட்டு போனது. பயங்கர சாபங்கள். அந்த குடும்பத்தோடு யார் யார் ஒட்ட நினைக்கிறார்களோ அவர்கள் மேலும் சாபங்கள், பிள்ளைகள் மேலும் சாபங்கள். சாபம் என்பது ஒரு கொடிய வல்லமை. அநேகர் இந்த சாபத்தில் விழுந்துவிட்டு வெளியே வர வழி தெரியாமல் இருக்கிறார்கள். சிலர் இதுதான் என் தலைவிதி, என் தலையில் அப்படித்தான் எழுதியிருக்கு, நான் இப்படி கஷ்டப்படணும், என் பிள்ளைகள் பைத்தியமாக இருக்கணும், என் பிள்ளைகள்லாம் வாலிப வயசில் சாகணும், இதுதான் என் தலையெழுத்து, என் ஜாதகம். அப்படி அல்ல. வேதத்தில் சாபத்தை முறிக்கிற வழிகளை ஆண்டவர் அழகாய் எழுதி வைத்திருக்கிறார். சாபத்தை முறிக்கிறது மட்டுமல்ல, அதை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற வழிகளும் உண்டு. வேதம் முழுவதிலும் எத்தனை வகை சாபம் இருக்கிறது என்று நீங்கள் ஆராய்ந்து படித்தால் 7 வகை முக்கியமான சாபங்கள் இருக்கிறதை காண முடியும். சில சாபங்கள் தெய்வத்திடத்திலிருந்து, ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற சாபங்கள். ஆதாம் ஏவாள் பாவம் செய்த போது 4 விதங்களிலே சாபங்கள் அவர்களை பிடித்தது. முதலாவது சொன்னார், இந்த பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். சபிக்கப்பட்ட பூமி முள்ளையும் கொறுக்கையும் முளைப்பிக்கும். 2வது மனிதனை பார்த்து சொன்னார், இனி நீ நெற்றி வேர்வை சிந்தி கடினமாய் உழைத்து நீ சம்பாதிக்க வேண்டியது இருக்கும். 3வது ஏவாளை பார்த்து சொன்னார், நீ வேதனையோடு குழந்தை பிறக்க வேண்டியது இருக்கும், கற்ப
கர்ப்ப வேதனை நீ அடைய வேண்டியது இருக்கும். 4வது சர்ப்பத்தை பார்த்து சொன்னார், நீ உனக்கு கால் இருக்க போவதில்லை, வயிற்றினால் நீ ஊர்ந்து மண்ணை திங்க போகிறாய். சாபங்கள் தேவனிடத்திலிருந்து வருகிறது. சில சாபங்கள் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதினால் வருகிறது. உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் முதல் 14 வசனங்கள் ஆசீர்வாதத்தை பற்றி ஆண்டவர் எழுதினார். 15ஆம் வசனத்திலிருந்து நீ ஆண்டவருடைய வார்த்தைக்கு, வேதத்துக்கு, நியாயப்பிரமாணத்துக்கு செவி கொடுக்காமல் போனால் என்னென்ன சாபங்கள் உன்னுடைய குடும்பத்தில் வரும், 114 கொடிய சாபங்களை அந்த ஒரே அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 3வது வகை சாபங்கள், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சபிக்கிற சாபங்கள். பிசினஸ்ல பார்ட்னரா இருக்கிறான், ஏமாற்றி கொள்ளடிச்சிட்டான், தனக்கே சுருட்டிட்டான். ஒரு மனிதனை மனிதன் சபிக்கிறான். ஒரு அன்பான மனைவி கணவனை ரொம்ப நேசிக்கிறவளை அவன் ஏமாற்றி வேறொரு பெண்ணோடு சுற்றும் போது, அல்லது ஒரு மனைவி கணவனுக்கு துரோகம் செய்து அவனை புண்படுத்தும் போது மனிதர்கள் சபிக்கிறார்கள். லஞ்சம் கொடுக்கும் போது தான் காரியம் சாதிக்கணும்ட்டு பணம் கொடுத்தாலும் அந்த பணம் கொடுக்கும் போதே மனசுல சபிப்பாங்க. லஞ்சமா வாங்குறா, உன் கை குஷ்டரோகம் பிடிக்கும், உன் கை முடங்கி போ, ஒரு சபிக்கிறார்கள். சில தாய்மாரே, இன்னைக்கு வந்தவா என்ன பெத்து வளர்த்த என்னை விட்டுட்டு அவ பின்னால போறா, மண்ணா போவா, நீ உருப்பட மாட்டா. மனுஷனை மனுஷன் சபிக்கிற சாபங்கள். 4வது ஒரு சாபம், மந்திரவாதிகள்கிட்ட போய் சூனியம் செய், இந்த குடும்பம் அழியணும், அந்த குடும்பம் நொறுங்கி போகணும், ஆம்பளை பிள்ளைகள் சாகணும். மந்திரவாதிகிட்ட காசு கொடுத்து அவங்கள சபிக்கிற சாபங்கள். 5வது வகை சாபங்கள், தலைமுறை தலைமுறையாய் வருகிற சாபங்கள், முற்பிதாக்களிடத்திலிருந்து வருகிற சாபங்கள். முற்பிதா கொலைக்காரனாய், விபச்சார கள்ளனாய், பிறருடைய சொத்தை அபகரிக்கிறவனாய் இருந்தால் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் அந்த சாபம் வரும் என்று யாத்ராமம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தலைமுறை தலைமுறையாய் வருகிற சாபம். 6வது ஒரு வகை சாபம் உண்டு, தங்களுக்கு தாங்களே ஏற்றுக்கொள்ளுகிற சாபங்கள். கள்ள சத்தியம் பண்ணி சாபத்தை தங்க மேல ஏற்றுக்கொள்வாங்க. பிள்ளை மேல தலையில அடிச்சு சொல்றேன், நான் திருடவே இல்லை, திருடியிருப்பான். பிள்ளை மேல தலையில அடிக்கும் போது அந்த சாபம் அவங்க மேல வந்துடும். இயேசு சாபத்தை முறிக்க இந்த பூமிக்கு வந்தார். ஆனா யூதர்கள் என்ன சொன்னாங்க, உன்னை சிலுவையில் அறையும் அறையும். பிலாத்து கேட்டான், அவர் என்னப்பா தப்பு பண்ணார்? அப்போ யூதர்கள் சொன்னாங்க, இந்த இரத்த பழி எங்க மேலையும் எங்க பிள்ளைகள் மேலையும் இருக்கட்டும். பயங்கரமான ஒரு சாபம், தாங்களே வலியை ஏற்றுக்கொண்ட ஒரு சாபம். ஆண்டவர் சாபத்தை முறிக்க வந்தும் அவர்கள் அப்படி ஏற்றுக்கொண்டுவார்கள். 7வது ஒரு வகை சாபம், தன்னுடைய சொந்த வாயினால தோல்வியை அறிக்கை பண்ணுகிறனால வருகிற சாபம். வாயை வச்சுட்டு சும்மா இருக்கிறது இல்லை, நான் செத்தா தான் உங்களுக்கு தெரியும் என் மதிப்பு. சாத்தா அந்த வார்த்தையை பிடிச்சிட்டே இருப்பான். சில புருஷன் மாதிரி சொல்லுவாங்க, நீ என்ன சந்தேகப்பட்ட, உண்மையில நான் வேசிகள்கிட்ட போவேன். சாத்தான் கையை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி எழுத்துட்டே போவான். சாரிபாத்துடைய விதவ எலியா அந்த வீட்டுக்கு வந்தார். என்னம்மா எப்படி இருக்கிறா? நானும் என் மகனும் ஒரு அடைய பண்ணி செத்து போகலான் இருக்கிறோம். அடைய பண்ணுறதே நீ ஜீவிக்கணுங்கிறது தான், அதை சாப்பிட்டுட்டு ஏன் செத்து போகணும்? உனக்கு ஜீவனை கொடுக்கவும் ஜீவனிலே பரிபூர்ண படம் வந்த ஆண்டவர் இருக்கும்போது ஏன் சாவை பற்றி பேசுகிறா? ஏன் தோல்வியை பற்றி பேசுகிறா? ஏன் ஒரு நெகட்டிவ் தாட்ஸும் கன்ஃபெஷனும் உன்னுடைய வாயில் வருகிறது?
இதனால தான் கொடிய சாபங்கள் அநேக குடும்பங்களில் வருகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதல் சாபம் தேவனிடத்திலிருந்து இறங்கி வந்தது. அதை தேவன்தான் முறிக்க முடியும். தேவதூதர்களானாலும் எந்த பெரிய ஊழியக்காரனாலும் முறிக்க முடியாது. ஆண்டவர் கொடுத்த சாபத்தை ஆண்டவர் தான் மாற்ற முடியுமே தவிர வேறு யாரும் மாற்ற முடியாது. எப்போதாவது நீங்கள் எண்ணி பார்த்துருக்கிறீங்களா? இயேசுவானவர் சிலுவையில் அறையப்படும் போது பயங்கரமான முள்முடி சூடப்பட்டு கோலினால் அந்த தலையை அடி அடி அடின்னு அடித்தார்களாம். மார்க்கு 15ஆம் அதிகாரம் 17ஆம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பிலாத்துவினுடைய அரண்மனையில் குற்றவாளிகளை விசாரிக்கிற ஒரு இடத்துல இயேசுவை கொடூரமாய் அடித்தார்கள். 40ற்கு 1 குறைய 39 முறை பயங்கரமான நீளமான கண்ணாடிகள், மனித எலும்புகள், பீங்கான்கள் எல்லாம் தோய்த்து பெரிய சவுக்கு, கொடூரமான சவுக்கு. ஒரு அடி அடித்தாலே 3 முறை 4 முறை சரீரத்தை சுற்றி வரும். பிறகு அதை வெட்டி இழுக்கும்போது அதில் இணைக்கப்பட்ட கண்ணாடி, அதில் இணைக்கப்பட்ட தூண்டியல் போன்ற முட்கள் சரீர தோலை அப்படியே கிழித்து கொண்டு வரும். முதுகெல்லாம் உளப்பட்ட நிலம் போல மாறிவிடும். 40க்கு 1 குறைய 39 முறை அவர் அடிக்கப்பட்ட போது அவருடைய முதுகெல்லாம் இரத்தம் வழிந்தது. உழுகிறவர்கள் என் முதுகில உழுது தங்களுடைய படைசால்களை நீளமாக்கினார்கள் என்று 139ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். அவ்வளவு இரத்தம் கொட்டும்போது பிலாத்து பார்த்தான், ஐயோ, இவரை இந்த நிலைமையில வெளியே அனுப்பினால் எத்தனை மிருகத்தனமாய் அடித்திருக்கிறார்கள் ஜனங்கள் நினைப்பார்கள் என்று அந்த இரத்தத்தை மறைப்பதற்கு ஒரு சிகப்பு அங்கி அவரை கொடுத்து வெளியே அனுப்பினான். அப்பொழுதுதான் யூதர் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டார். இன்னும் சிலுவையில் அவரை ஏற்றவில்லை. அவ்வளவு ரத்தம் சிந்திவிட்டார். யூதர்கள் முதலாவது செய்த காரியம், முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி கொடூரமாய் அவருடைய சிரசிலே சூடினார்கள். சிலுவையில் அறையப்பட்ட 2 கள்ளர்கள் முள்முடி சூட்டப்பட்டு சிலுவையில் அறையப்படவில்லை. ரோமர்கள் குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கும்படி எத்தனையோ 1000 குற்றவாளிகளை சிலுவையில் அதற்கு முன்பாக அறைந்திருக்கிறார்கள். ஒருவருக்காவது முள்முடி சூட்டப்படவில்லை. முழு உலக சரித்திரத்திலும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்குத்தான் முள்முடி சூட்டி சிலுவையில் அறைந்தார்கள். இஸ்ரவேல் தேசத்தில் ஏறக்குறைய 24 வகை முட்கள் உண்டு. இயேசுவினுடைய சிரசிலை சூடுவதற்கென்று ஒரு குறிப்பிட்ட வகை முள்ளை தெரிந்தெடுத்தார்கள். இன்றைக்கும் அந்த முள் பினா கிறிஸ்டி என்று அழைக்கப்படுகிறது. குண்டூசியை போல கூர்மையான ஒரு முள். தேள் கொடுக்கல என்ன விஷம் இருக்கிறதோ, பாம்பின் விஷ பல்லில என்ன விஷம் இருக்கிறதோ, விஷம் நிறைந்த ஒரு முள்ளை எடுத்தார்கள். அதை கிரீடம் போல சுற்றினார்கள். நாம் நினைக்கக்கூடாது அது பூ போல பொன் போல ஆண்டவருடைய தலையில சூடினார்கள் என்று. அந்த நேரம் பாதாளத்தின் வல்லமை கட்டவிழ்க்கப்பட்டிருந்த நேரம். உலகத்தின் சாபங்கள் சாத்தானால் கொண்டு வந்து நிறுத்தப்பட்ட ஒரு நேரம். வேதம் சொல்லுகிறது, போர்ச்சவர் அவரை சூழ நின்று தலையில் அடி அடி என்று அடித்தார்களாம். ஒரு சவுக்கு கட்டையில் அடித்தது போல. போலீஸ் லத்தி சார்ஜ் என்று சொல்லுவார்கள். கோலினால், உருட்டு கட்டையினால் அவரை அடித்தார்களாம். ஏறக்குறைய 600 பேர் அவரை சூழ்ந்திருந்தார்கள். சரித்திர ஆசிரியர் சொல்லுகிறார்கள், ஒவ்வொரு அடியும் டமால் என்று அணுகுண்டு வெடிக்கிறது போல. அப்படியெல்லாம் சகிக்கப்பட்டு பழக்கமில்லாத தேவகுமாரன், பிதாவுடைய மடியில செல்ல பிள்ளையாய் இருந்தவர், அவர் கையெடுத்து தடுக்க முடியவில்லை. கைகள் பின்னால் கட்டப்பட்டு இருந்தன. ஒவ்வொரு அடி தலையில விழும்போதும்
இந்த முட்கள் தலைக்குள்ளே ஆழமாய் இறங்கினது. கத்தோலிக்க புத்தகங்கள் சொல்லுகிறது, தலை வழியாய் புடைத்த அந்த முட்கள் கண்ணின் வழியாக வெளியே வந்ததாம். கண்கள் கலங்கி போயின, பார்வை மங்கி போயின. ஏசாயா தீர்க்கதரிசி அந்த கோலத்தை பார்த்துவிட்டு, ஐயோ அவருடைய தாடி மயிரை எப்படி வெட்டி இழுத்திருக்கிறார்கள், ஐயோ எப்படி முகத்திலே சளியை காரி துப்பி இருக்கிறார்கள், எவ்வளவு கொடூரமாய் மிருகத்தனமாய் அடித்து இந்த முட்கள் அவருடைய முகத்தில் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. அவரை பார்த்த போது ஏசாயா சொல்லுகிறார், அவருக்கு அழகும் இல்லை, அவருக்கு சௌந்தரியம் இல்லை. ஐயோ அவரை நாம் பார்க்கும்போது விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. ஏசாயா 53:2 ஏசாயா 52:14 சொல்லுகிறார், அவருடைய முகரூபம் இவ்வளவு அந்த கேடு அடைந்து போய்விட்டதே, விகாரம் அடைந்து போய்விட்டதே. ஆச்சரியப்படக்கூடிய அளவு 1000 பேரிலும் 10000 பேரிலும் முற்றிலும் அழகுள்ளவர். அந்த சாபத்தை சுமந்த போது, நம்மேல் வர வேண்டிய சாபத்தை அவர் சுமந்த போது, அவருடைய முகமே விகாரப்பட்டு போயிட்டான். ஏன் ஆண்டவருக்கு அந்த முள்முடி? ஆண்டவர் இந்த உலகத்தை சிருஷ்டித்த போது மனிதனை நினைத்து நினைத்து அவன் மேல் அன்பு வைத்து அழகழகான பழ மரங்களை, அழகழகான மலர்களை, அருமையான தண்ணீரை, மலையை, பள்ளத்தாக்குகளை, மலைகளை, விதவிதமான மரங்களை ஒவ்வொரு நாளும் உண்டாக்கிவிட்டு அதை நல்லது என்று கண்டார். ஆதி சிருஷ்டிப்பிலே ஆண்டவர் முள்ளை அவர் சிருஷ்டிக்கவே இல்லை. ஆனால் மனிதன் பாவம் செய்த போது, வேண்டாம் என்று விலக்கின கனியை புசித்த போது, அவரை பார்க்கிலும் சாத்தானுடைய வார்த்தையை மனுஷன் கீழ்ப்படிந்த போது, அவருடைய உள்ளம் முள் போல குத்தினது, அவருடைய இருதயம் காயப்பட்டது. மனிதனை நான் எவ்வளவு நேசித்தேன், எவ்வளவு அன்பு செலுத்தினேன், என் சாயலை கொடுத்தேன், என் ரூபத்தை கொடுத்தேன், குளிர்ச்சியான வேளையில அவனை தேடி வந்தேன். நான் படைத்த சகல சிருஷ்டிகளுக்கும் பெயர் சொல்லும்படி பறவைகளை, மிருகங்களை அவனிடத்தில் கூட்டி வந்தேன். ஐயோ எனக்கு துரோகம் செய்தானே, எனக்கு துரோகம் செய்தானே. எரேமியா 2ஆம் அதிகாரத்திலும் கர்த்தர் புலம்புகிறதை பார்க்கிறோம். என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்ற என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள். ஆண்டவருடைய உள்ளம் குத்தப்பட்டது, வேதனை அடைந்தது. அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் சொன்னார், சபிக்கப்பட்ட இந்த பூமி இனி முள்ளையும் கொறுக்கையும் முளைப்பிக்கும் என்று சொன்னார். முள்ளையும் கொறுக்கையும் இது ஆதியிலே சிருஷ்டித்த சிருஷ்டிப்பு அல்ல. 2ஆம் தடவை பாவம் செய்த போது ஆண்டவர் சிருஷ்டித்த சிருஷ்டிப்பு தான் அந்த முட்கள். முட்கள் என்பது சாபத்தின் சின்னம். முள்கள் என்பது குடும்பத்தின் மேல் வருகிற கோபாக்கினையின் சின்னம். முட்கள் என்பது நியாய தீர்ப்பின் சின்னம். ஆண்டவர் சொன்னார், என்னாகமம் 33:55 புற ஜாதியாரோடு ஐக்கியம் வைக்க வேண்டாம், போக போக அவர்கள் உங்கள் விலாவுக்கு முள்ளுகளும் ஈட்டிகளுமாய் உடைய கண்களுக்கு முள்ளாய் இருப்பார்கள். விக்கிரக ஆராதனை பின்னால் போகாதிருங்கள். அதே வார்த்தையை இன்னொரு இடத்திலும் யோசுவா 23:13 புறஜாதி மக்களுடைய பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ளாதிருங்கள். அவர்கள் போக போக உங்களை கர்த்தரிடத்திலிருந்து இழுத்து கொண்டு போவார்கள். முடிவில் அவர்களுக்கு கீழ்ப்படிந்ததினால் சாபம் உன்னுடைய கண்களுக்கு முள்ளை போல இருக்கும் என்று சொன்னார். சின்ன சேலம் என்கிற இடத்துக்கு சுவிசேஷ கூட்டம் நடத்த போனேன். ஒரு சகோதரி கூட்டம் முடியும் போது, ஐயா எங்கள் வீட்டுக்கு வந்து எப்படியாவது ஜெபம் பண்ணும், காலை கட்டி பிடித்து கொண்டாள். சரி நான் வருகிறேன் என்று என்னோடு சில வாலிபர்களும் வந்தார்கள்.
இந்த வீட்டுக்கு ஜெபம் பண்ண போனேன். முன் அறையில் அவருடைய 2 பிள்ளைகள் புத்தி சுயாதீனம் இல்லாமல், கால் வளர்ச்சி இல்லாமல், பல கோணத்தில் கைகளெல்லாம் வளைந்து எங்கேயோ பார்த்து சிரித்து கொண்டு பரிதாபமாக இருந்தது. பிறந்ததுலேருந்து சப்பானி, பிறந்ததுலேருந்து கண் தெரியல, பிறந்ததுலேருந்து கை சூம்பி போயிருக்கிறது. இந்த முன் வீட்டு அறையை, முதல் அறையை விட்டு அவங்க ஒரு நாளும் வெளியே வந்ததே இல்லை. 2 பிள்ளைகள், ஒரு பையன் ஒரு பெண்ணு. பையனுக்கு 18 வயது, பெண்ணுக்கு 16 வயது. இந்த 2 குழந்தைகள் பிறந்த கொஞ்ச நாட்களில் புருஷன் இறந்துட்டார். இந்த சகோதரி சொன்னார்கள், ஐயா, இந்த பிள்ளைகளை பார்க்கும் போதெல்லாம் என் கண்களில் முள்ளெடுத்து குத்துகிறது போல இருக்கிறது. இந்த பிள்ளைகளை பார்த்து பார்த்து வாழ்நாளெல்லாம் நான் அழுது கொண்டு இருக்கிறேன். ஜெபிங்கய்யான்னு கேட்டாங்க. எனக்கு அதை தாங்கவே முடியல. மிக மிக அழுதேன். ஆண்டவரே, ஏதாயிலும் செய்யும், இரக்கம் செய்யும். தேம்பி தேம்பி அவர்களுக்காக அழுது அழுது ஜெபம் பண்ணேன். அந்த காட்சி என்னுடைய கண்களில் கூட முள்ளால் குத்தினது போல இருந்தது. என்னால் தாங்க முடியவில்லை. துக்கத்தோடு வெளியே வந்தேன். இந்த வாலிபர்கள் என்னை அழைத்து கொண்டு வரும்போது, நீங்கள் அப்படியே அந்த வீட்டில் அப்படியே அழுதீங்க, உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியாது. என்னன்னு கேட்டேன். இந்த பெண்மணி ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் இதே கிராமத்தில் பிரபல்யமான வேசியாக இருந்தாள். அநேக குடும்பத்து புருஷர்களை கெடுத்து குடும்பங்களை சீரழித்தாள். நிறைய வாலிபர்கள் அவர் மூலமாக கெட்டு போனார்கள். ஒரு வேசித்தன ஆவி இந்த கிராமத்தை பிடித்தது. பிறகு ஏதோ ஒரு ஊருக்கு போய் இந்த புருஷன் ஒரு அப்பாவி அவனை திருமணம் செய்து கொண்டு வந்தாள். அவளுக்கு அந்த குழந்தைகளை பார்த்ததான் அந்த ஊர் மக்கள் எல்லாம், ஐயோ இது கொடிய சாபம், ஐயோ இவருடைய விபச்சார வாழ்க்கையால் வந்த சாபம். ஜனங்களெல்லாம் எச்சரிக்கப்படுகிறார்கள். இதனால வேசித்தன விபச்சாரனாலே எங்கள் ஊர் மக்களுக்கு ஒரு பயம். இந்த குடும்பம் ஒரு எச்சரிப்பாய் இருக்கிறது. அரசன் அன்று கேட்பான், தெய்வம் நின்று கேட்கும். அநேகர் வாலிப பிராயத்தில் சில தவறுகளை செய்கிறார்கள். தகாத நட்புறவுக்குள்ளே சிக்கிறதுனால அவருடைய எதிர்கால குடும்ப வாழ்க்கை நாசமாய் போய்விடுகிறது, சாபமாய் போய்விடுகிறது. துணிகரமாய் குடிப்பது தங்களுடைய ஆரோக்கியத்தையே கெடுத்துக்கொள்ளும். ஆனால் இன்னொருவரை கெடுப்பது, கொலை செய்வது, விபச்சார வேசித்தன பாவங்கள் குடும்பத்துக்கு சாபத்தை கொண்டு வருகிறது. சிலர் மனம் போல வாழ்ந்து தன் குடும்பத்துக்கு சாபத்தை சம்பாதிச்சு வச்சு விட்டு போயிடறாங்க. குற்றமற்ற பிள்ளைகள் அந்த சாபத்தை அனுபவிக்கிறது. 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் அந்த சாபம் வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு யோனா, கீழ்ப்படியாத யோனா, நினிவேவுக்கு போய் சொன்னா தர்ஷீஷுக்கு கப்பலில் ஏறினால அந்த கப்பல் உள்ள அவ்வளோ பேருக்கும் கஷ்டம், அந்த சரக்குகளுக்கு கஷ்டம். அவன் நிமித்தம் புயல் வீசுகிறது, கடல் கொந்தளிக்கிறது, மாலுமிகளுக்கு என்ன செய்யன்னு தெரியல. ஒரு குடும்பத்தில் நீங்க யோனாவா இருந்தா உங்க நிமித்தம் முழு குடும்பமும் கஷ்டம். மனைவிக்கும் வியாதி, பிள்ளைகளுக்கும் வியாதி. சிலர் குடும்பத்துக்கு சாபத்தை சம்பாதித்து வைத்து விட்டு போறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நீதிமானாய் இருந்தால், கர்த்தரை நேசித்து உத்தமனாய் வாழ்வாய் என்றால் உனக்கு 1000 தலைமுறைக்கு நான் இரக்கம் செய்வேன். ஒரு உண்மையாய் ஆண்டவரை நேசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை அவருடைய ஊழியத்தை தாங்கும்படி தங்களுடைய சம்பாத்தியத்திலிருந்து தசமபாத்தை கொடுத்து, அப்பா நீர் கொடுத்த பலன், சுகம், பலன், ஆரோக்கியம், நீர் கொடுத்த ஞானம், எனக்கு சம்பாதிக்க கொடுத்த கிருபை செய்தேன், உம்மை நேசிக்கிறேன். கர்த்தர் கொடுக்கும்போது அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக விளங்கும். கர்த்தருடைய குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணி ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கும் போது அதனால உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கும்.
கர்த்தருடைய ஊழியக்காரர்களை நேசித்து கனம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமத்தில் வருகிறவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா கூட அதை நான் பார்த்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த சிறியரில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தாலும் எனக்கு தான் செய்தீர்கள். ஆண்டவரை நேசித்து கனம் பண்ணும்போது நம்முடைய குடும்பத்தில் ஆசீர்வாதம் உண்டாகும். நம்முடைய குடும்பத்தில் ஆசீர்வாதம் உண்டாகும். என்னுடைய தகப்பனார் நான் பார்த்த வரையிலும் அவர் ஒரு நீதிமானாக இருந்தார். ஒரு கெட்ட வார்த்தை பேசின பார்த்ததில்லை, ஒரு பொய் சொன்னதை பார்த்ததில்லை. நாங்கள் 4 பிள்ளைகள், 4 பேரை நன்றாய் படிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். 4 பேருக்கு ரட்சிப்பை கொடுத்தார். இன்றைக்கு அந்த 4 பேருடைய சந்ததியை பார்த்தால் கர்த்தருடைய ஆசீர்வாதம். காரணம் என்னவென்றால் எங்களுடைய முற்பிதாக்கள் ஆண்டவரை நேசித்ததினாலே அந்த பலனை நாங்கள் எப்பொழுது பெறுகிறோம். நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு எப்போதும் ஆசீர்வாதத்தை நீங்கள் சம்பாதித்து வைத்துட்டு போகணும். என்ன சாபமாக இருந்தாலும் ஆண்டவர் முறிக்க வல்லமை உள்ளவர். என்ன செய்யணும்? பயபக்தியோடு உங்களுடைய பிள்ளைகளோடு குடும்பத்தோடு அந்த சிலுவைக்கு முன்பாக வாங்க. அந்த சிலுவை நோக்கி பார்த்து அந்த முள்முடியை தியானம் செய்யுங்க. அந்த முள்முடி என்னுடைய பாவம் தான், வாலிப வயதின் அக்கிரமம் தான், என்னுடைய மீறுதல் தான். நான் தான் உம்மை துக்கப்படுத்தி விட்டேன், நான் தான் உம்மை முள்முடி சூட்டி விட்டேன், கோலினால் தலையை அடி என்று அடித்து விட்டேன். அந்த ரத்தம் என் மேலே விழட்டோம்ப்பா, அது சாபத்தை முறிக்கட்டும். என் பிள்ளைகள் மேலே சாபம் இருக்கக்கூடாது. சாபமான வியாதி என்னை தொற்றிவிடக்கூடாது. நான் சாபத்தோடு வேதனைப்படக்கூடாது. உங்களை சபிக்க சாத்தான் வருகிறான். ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல், பிழையாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னில் அன்பு கூர்ந்ததினால், நீங்க ஆண்டவர் மேல் அன்பு கூறும்போது ஆண்டவர் உங்கள் மேல் அன்பு கூறுவார். சொல்லப்போனா நீங்க அவரில் அன்பு கூறுவதற்கு முன்பாகவே அவர் உங்களில் அன்பு கூர்ந்து விட்டார். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன் மனதுருகி சொல்லுகிறார். யோவான் 13:1 சொல்லுகிறது, அவர் தம்முடைய வருடத்தில் அன்பு வைத்தபடியே அவர் கடைசி பரியந்தம் அன்பு வைத்தார். முடிவு பரியந்தம் அன்பு வைத்தார். சிலுவையிலே தொங்கி ஜீவனை கொடுக்கிற வரையிலும் அவர் அன்பு வைத்தார். அவர் அன்பு வைத்தார். மறுதலித்த பேதுரு மேல் கூட அன்பு வைத்து, பேதுருவே, உன்னை நான் நேசித்தேன், நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா? ஒரு சாதாரண மீன்பிடிக்காரனிடத்தில் அந்த தேவாதி தேவன் வந்து நின்று கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா? இந்த வார்த்தைகள் பேதுரு உடைத்திருக்கும். அந்த வார்த்தைகளை கேட்டு கர்த்தருடைய பாதத்தில் விழுந்திருப்பார். கர்த்தருடைய பாதத்தை கண்ணீரால் நனைத்து, உம்மை சபித்த நாட்களுக்கு தக்கதாக இனிமே நாம சந்தோஷப்படுத்துவேன், உம்மை ரொம்ப வேதனைப்படுத்திட்டேன், இனி உம்மை மகிழ்ச்சி ஆக்குவேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அந்த சாபத்தை முறிக்கிறதற்கு காரணம் என்ன? நம்ம மேலே வைத்த அன்பு, உங்க மேலே வைத்த அன்பு. அவர் முள்முடி சூட்டப்பட்டது காரணம் என்ன? நம்ம மேலே வைத்த அன்பு, உங்க மேலே வைத்த அன்பு. ஆகவேதான் அந்த முட்கள் எல்லாம் தலையில் ஆழமாய் இறங்கும் போது உங்களை நினைத்து உங்களுடைய குடும்பத்தில் உள்ள சாபத்தை முறிப்பதற்காக அவர் பொறுமையோடு சகித்தார். அதனால தான் இன்றைக்கு சாபம் நீங்கி நம்ம ஆசீர்வாதமாக இருக்கிறோம். முற்பிதாக்களின் குடும்பத்திலிருந்து கர்த்தருடைய குடும்பத்துக்கு ஓடி வந்துடுறோம். ஆண்டவரே, அந்த முற்பிதாக்கள் என்னென்ன செய்தாங்க எனக்கு தெரியாது, எப்படி எப்படி நிலங்களையும் வீடுகளையும் சம்பாதிச்சாங்க எனக்கு தெரியாது. இனி என்னுடைய பிதாவாய் நீர் இருப்பீராக. பிதாவாகிய தேவனும் குமாரனாய் இயேசுவும் பரிசுத்தாவியானவரும் எனக்கு பெற்றோர்களாய் இருப்பார்களாக. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னுடைய உறவினர்களாக, எனக்கு உம்முடைய ஆலயத்தில் உள்ள ஜெப வீரர்கள், ஊழியர்கள் எனக்கு சகோதரர்களாய் இருக்கட்டும். பழைய சாபமான குடும்பத்திலிருந்து விலகி கர்த்தருடைய குடும்பத்துக்கு வந்து விடுகிறேன்.
அப்பொழுதுதான் அந்த சாபம் முறியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னொரு பயங்கரமான சாபம் உண்டு. அது நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதினால் வருகிற சாபம். உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் வருகிற சாபங்கள். அதில் ஒரு சாபம் என்ன தெரியுமா? ஒருத்தன் மரத்தில் தொங்குனானால அவன் சபிக்கப்பட்டவன் அர்த்தம். உபாகமம் 21:23 வசனம் அப்படி சொல்லுகிறது. ஒருவன் மரத்தில் தொங்கி அவனை தூக்கி போடணும். மரத்தில் தொங்கி காலையிலிருந்து சாயங்காலம் வரையிலும் அவன் வேதனை அனுபவிக்கணும். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறனால வருகிற சாபம். இயேசு 2 விதத்தில் சாபங்களை முறித்தார். ஒன்று, முள்முடி சூட்டி சாபத்தை முறித்தார். 2வதாக, சபிக்கப்பட்ட ஒரு மரத்தின் கனியிலிருந்து ஒரு சாபம் வந்ததினாலே, ஒரு மரம் தேவனை விட்டு தூரப்படுத்தினதினாலே, ஒரு தோட்டம், ஏதேன் தோட்டம், அதிலே சாபம் வந்ததுனால கெத்செமனே தோட்டத்தில் இரத்த வியர்வை சேர்ந்து சிலுவை மரத்தில் தொங்குகிற ஒரு மரணத்தை அவர் தெரிந்து கொண்டார். பலமுறை அவரை கல்லினால் எறிய முயற்சித்தார்கள், ஆனால் எறியப்படவில்லை. பலமுறை பட்டயத்தினால் வெட்டி கொல்லும்படி முயற்சித்தார்கள், வெட்டி கொள்ள முடியவில்லை. சில வேளைகளில் அவரை மலையிலிருந்து கொண்டு போய் உருட்டிவிட எத்தனித்தார்கள், முடியவில்லை. சிலுவை மரத்தை அவர் தெரிந்து கொண்டார். கலாத்தியர் 3:13 சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாய் மரத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவை சுட்டி காண்பித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அவர் உங்களுக்காக சாபமானார், மரத்திலே தொங்கினார். காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை 6 மணி நேரங்கள் அந்த சுட்டரிக்கிற வெயிலே கைகளில் ஆணிகள் தாங்கி, கால்களில் ஆணிகள் கடவப்பட்டு, சவுக்களினால் அடித்து நொறுக்கப்பட்டு, எதற்காக அவர் தொங்கினார்? உன்னை நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து மீட்பதற்காக. உன்மேல் வர வேண்டிய அந்த முள்ளை பிடுங்கி தன்னுடைய தலையில ஏற்றுக்கொண்டு, மகனே நீ சாபமான வாழ்க்கை வாழ்ந்தது போதும், மகளே உன் குடும்பம் வேதனைப்பட்டது போதும், சமாதானம் இல்லாமல் தவித்தது போதும், வருமானம் பற்றாக்குறையினாலே நீ தடுமாறினது போதும், உன்னுடைய பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் நடந்து உன்னை வேதனைப்படுத்தினது போதும், அந்த சாபத்தை எனக்கு தந்துவிடு. சிலுவை மரத்தில் நான் அதை சுமக்கட்டு, முள்முடியாய் அதை சுமக்கட்டு, உனக்காக என்னுடைய ரத்தம் சிந்தட்டு, உன்னை ஆசீர்வதிக்கிறேன் மகனே, நீ ஆசீர்வாதமாய் இருக்கணும். எந்த முற்பிதாக்களின் சாபமோ உன்னை அணுகவே கூடாது. என்னுடைய குடும்பத்துக்கு வந்துவிடு, என்னுடைய ரத்தத்தால் உன்னுடைய அக்கிரமங்கள் நீங்க கழுவப்படு. இன்றைக்கு கர்த்தர் ஒரு புதிய திருப்பத்தை, ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வருகிறார். இன்றைக்கு உண்மையில இயேசுவுடைய ரத்தம் விழும்போது எல்லா சாபங்களும் முறிந்து போகும். அதற்காகத்தான் இயேசு வந்தார். வெளிப்படுத்தல் 22:3 சொல்லுகிறது, இனி ஒரு சாபமும் வராது. யார் யார் குடும்பத்தோடு சிலுவை அண்டை வந்து நின்றார்களோ, யார் யார் தேவனுடைய சிங்காசனம் தங்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் என்று அவரை அழைத்தார்களோ, யார் யாருடைய குடும்பத்தில் அவர் ராஜாதி ராஜாவாக ஆளுகை செய்கிறாரோ, ஒரு சாபமும் இருக்க போவதில்லை. இன்றைக்கு எந்த சாபமும் உங்களுக்கு இருக்க போவதில்லை. உங்களுடைய பிள்ளைகளை எந்த சாபங்கள் தொடர போவதில்லை. இதுவரை இருந்த கலக்கங்கள், இதுவரை இருந்த பயத்தின் ஆவிகள், இதுவரை இருந்த சாபமான வியாதிகள் இனி உன்னை பின்தொடர போவதில்லை. கர்த்தர் அவைகளை சிலுவையிலே சுமந்து தீர்த்திருக்கிறார். அவர் சுமந்ததை, அவர் வேதனைப்பட்டதை நீ உணர்வாயானால் நீ வீணாய் அதை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு சுமந்து கொண்டார். இனி நான் சாபத்தை சுமக்க போவதில்லை. என் சாபங்களை முள்முடியாய் சுமந்தார். மரத்திலே தொங்கி அவர் சுமந்தார். என்னை விடுதலை ஆக்குவதற்கு, நான் சமாதானத்தோடு வாழ்வதற்கு, நான் ஆசீர்வாதத்தோடு வாழ்வதற்கு ஆண்டவர் இந்த பெரிய காரியங்களை செய்தார். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஐயா, சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு
சிலுவையிலே வெற்றி சிறந்தே, ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தே, ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை, உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அதை நாளொரு புதிதாயிருக்கும், அதை காலைதோறும் புதிதாயிருக்கும். எல்லா சாபத்தின் வல்லமை முறிக்கப்படுவதாக, இயேசுவின் இரத்தத்தால் முறிக்கப்படுவதாக, எல்லா வியாதியின் கூறுகளும் முறிக்கப்படுவதாக, மன அமைதியை கெடுக்கிற, உள்ளத்திலே கலக்கத்தையும் பயத்தையும் கொண்டு வருகிற எல்லா ஆவிகளும் விலகுவதாக, கர்த்தருடைய மகிமை இறங்கி வருவதாக, கர்த்தருடைய இரக்கங்கள் இறங்கி வருவதாக, திருச்சிலுவையின் காருண்யங்கள் இறங்கி வருவதாக. இனி ஒரு சாபமும் இருக்கக்கூடாது, எந்த வீட்டிலும் எந்த சாபமும் இருக்கக்கூடாது, எந்த வீட்டிலும் சத்துருடைய போராட்டங்கள் இருக்கக்கூடாது. குமாரன் விடுதலையாக்கினார், மெய்யாகவே விடுதலையாவீர்கள் இயேசுவின் நாமத்தில். இன்று முதல் ஆசீர்வாதம் உண்டாவதாக. உங்களுடைய பிள்ளைகள் துயரப்பட்ட காலங்கள், கண்ணீர் வடித்த காலங்கள் முடிந்து போவதாக. சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. அவருடைய ஆசீர்வாதையும் இயேசுவின் மூலம் பிதாவே.